ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் இன் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். என்னங்க பண்ண தெரியாத பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காய்கறி என்னென்ன இருக்குன்னா, பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ், குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் இருக்குது. நடுவில் வந்து எல்லாத்தையுமே அலம்பிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கிறத சொல்கிறேன். எண்ணெயை விட்டுருங்க. எண்ணெயை விட்டுட்டு வெங்காயத்தை அப்படியே போட்டு ஸ்லைஸாக நல்லா அப்படியே வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம காய் நறுக்கி வச்சோம், பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ், அப்புறம் கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு அதையும் அப்படியே வதக்குன்னு வதக்கிட்டு நான் வந்து இப்போ தனியாக ஒரு செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்கு பொடியாக விற்கிறாங்க. நான் அதெல்லாம் வாங்கலை. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் ஏதோ வந்து அரைச்சிருக்கேன். என்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா, லைட்டாக உப்பையும் போட்டு அப்படியே வேக விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஓரமாக அப்படி வந்துட்டு அதுக்கு என்னென்ன அரைக்க போகிறேங்க சொல்கிறேன். மிளகாய் அப்படியே வெந்நீரில் அப்படியே ஊற வச்சுட்டேன். ஈஸியாக நல்லா மசியுன்ட்டு அப்படியே பூண்டையும் போட்டுட்டு மிளகாயும் போட்டுட்டு அப்படியே என்ன மிளகானா காஷ்மீர் சில்லி தாங்க, கொஞ்சம் கலர் கொடுக்குன்ட்டு அதை அப்படியே அரைச்ச விழுது அப்படியே போட்டாச்சு. அப்புறம் டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு எல்லா சாஸையும் ஊற்றிட்டு அப்படியே அரிசியை வந்து வேக வச்சுட்டேன். சாதாரண பச்சரிசி தாங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி இருக்காதுங்க. ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள்.